அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற ஒரு கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்கள், அதோட அப்ளிகேஷனை ஆரம்பித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆரம்பித்து அதோட சிலபஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் முதற்கொண்டு A to Z தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த கல்லூரியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் பர்டிகுலராக சொல்ல போகிறேன். என்ன தகவல்கள் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஐடிங்கிற கல்லூரியில் சேர்றதுக்கு விஐடிஇஇங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஏப்ரல் 20லேருந்து 27 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஸ்லாட் புக்கிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம், நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படித்தோம், சிபிஎஸ்சியில் படித்தோம், நாங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் எழுதணும். இப்போ ஆன்லைன் எக்ஸாம்னால் எப்படி நடக்கும், ஆன்லைன் எக்ஸாமில் எப்படி சார் ப்ராசஸ் பண்ணணும், எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லை, எப்படி சார் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதணும், இதுதான் நிறைய பேர்த்தோட கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்க் டெஸ்ட்னால் நம்ம ஒரிஜினலாக ஒரு தேர்வு எப்படி நடக்குமோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே ஒரு தேர்வுங்கிறது இப்போ இங்கே நடக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் தான் மார்க் டெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ அந்த விஐடிங்கிற கல்லூரியில் விஐடிஇஇ 2025க்கான மார்க் டெஸ்ட்டுங்கிறது இங்கே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கிடச்சிருச்சுங்க. ஓகே, இப்போ இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறது மூலமாகவே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எப்படி நடக்குங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம், முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இங்கே உங்களுக்கு விஐடிஇஇயில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், அடுத்த டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இதுலேயே ஒரு 10-15 தடவை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளுக்கு சரியான முறையில் ஆன்சர் எழுதிட்டோம்னாலே நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்னு பார்த்தீங்கன்னா, விஐடிஇஇங்கிற எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது மூலமாக நல்ல ரேங்க் வாங்க முடியும். ஸோ விஐடிஇஇ மார்க் டெஸ்ட்டில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா MPCEA, இன்னொன்று BPCEA. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்து 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, சில பேர் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்து வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. இதில் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்ட போகிறதுங்கிறது MPCEA, அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆப்டிடியூட். அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐடிஇஇயில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டு நீங்கள் ஒரிஜினலாக எக்ஸாம் எழுதுகிறப்ப கொடுக்கணும். பட் இங்கே கொடுக்க தேவையில்லை. இங்கே டேரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சைன் இன் அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு என்ன ஆகிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாமோட டோட்டல் டூரேஷனுங்கிறது 150 மினிட்ஸுங்கிறாங்க. 2.5 hours தான் அவங்க வந்து 150 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், கவுண்ட் டவுன் டைமர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் முடித்தாலும் முடிக்கலைனாலும் அந்த 2.5 மணி நேரத்தில் முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதேமாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கவுண்ட் டவுன் டைமரில் நம்மளுக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது டைமிங் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டைம் லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 149.5 டைமிங் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு MPCEA எடுத்திருக்கேன். அதனால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஆப்டிடியூட். இப்போ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நான் ஆல்ரெடி மேக்ஸுங்கிறது இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த கொஷினுக்கான 4 ஆன்சருமே கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கொஷினுக்கான ஆன்சரை வந்து இங்கே நான் வச்சுட்டேன். இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தேன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அந்த மார்க்குங்கிறது போயிடும்.
ஓகே, நான் ஒரு ஆன்சர் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா தான் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண அந்த கிளிக் பண்ணதுங்கிறது சேவ் ஆகும். இல்லை நான் வெறும் இதை மட்டும் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நம்ம வந்து அடுத்த கொஷின்ஸ் போகாது. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2வது கொஷின் நம்பர் 2ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சுங்க. இது மாதிரி நம்ம இதுலேயும் சும்மா நான் ஏதோ ஒரு ஆன்சர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே திருப்பி நான் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 3rd கொஷின்கிற போகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நம்ம எத்தனை கொஷின் 150 கொஷின்ஸ், அதாவது மொத்தம் 125 கொஷின் சொல்கிறீங்க, நான் என்னென்ன கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், என்னென்ன கொஷின் விட்டுருக்கேங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே மேக்ஸ் இருக்குங்க. அதனால் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 and 2 மட்டும் க்ரீனில் இருக்குது. க்ரீனில் இருக்குன்னா நான் வந்து அந்த 2க்குமே ஆன்சர் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கக்கூடிய ரெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் ஆன்சர் பண்ணலை. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் இன்னும் நான் விசிட் பண்ணவே இல்லை. இது வந்து மேக்ஸ்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கான கொஷின்ஸுங்கிறது நான் டேரெக்டாக ஃபிசிக்ஸ், அதாவது நீங்கள் வரிசையாக தான் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மேக்ஸை கிளிக் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் கிளிக் பண்ணோம்னா ஃபிசிக்ஸில் ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹெமிஸ்ட்ரியில் ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குது. தென் இங்கிலீஷில் 5 கொஷின்ஸ் அண்டு ஆப்டிடியூட் 10 கொஷின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மொத்தம் 125 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறது பெட்டர், சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்களா அட் தி எண்ட் ஆஃப் தி மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஸ்கோருங்கிறது வரும். 2வது இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸுங்கிறது நடக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை இப்போ யாரெல்லாம் இந்த VIT எழுத போகிறீங்களோ இந்த மார்க் டெஸ்ட்டை ஒரு 10லேருந்து 15 தடவை எழுதிட்டீங்க, 10லேருந்து 15 தடவை ட்ரை பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது மூலமாகவே நீங்கள் அதிகப்படியான ஸ்கோர் வாங்கி நீங்கள் நல்ல ரிசல்ட்டோடு வர்றப்போ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நினைக்கிற ஃபீஸ் ஸ்லாபுங்கிறது அங்கே 5 ஃபீஸ் ஸ்லாப் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற ஃபீஸ் ஸ்லாபில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து சரியான முறையில் மாணவர்கள் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து VIT அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.